ஹாய் ஆல் ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரிக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஹேங்கிங்ஸ்லேயே செகண்ட் மாடல். அதாவது இந்த மாதிரி ஹேங்கிங்ஸோட டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹூக் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி நாம் ஸ்டிச் பண்ணுறது? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட பார்டரில் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஸ்லீவோட இன்னர் பார்ட்டில் ஏதாவது ஒரு டிசைன் இருக்குது. ஸோ அந்த டிசைனுக்கு பாட்டமில் நீங்கள் இந்த ஹேங்கிங்கை கீழே தொங்குற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஆரி நீடலில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சென்டரில் உங்களுக்கு வேறு ஏதோ ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இங்கே ஃப்ளவர் டிசைன் ஏதோ நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஃப்ளாருக்கு கீழே பீட்ஸ் இதில் ஒரு 3 பீட்ஸ் கீழே தொங்குற மாதிரி ஒரு டிசைன் வர வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்று எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீட் போடுறோம். போட்டுட்டு ஒரு ஸ்டிச். அடுத்தது செகண்ட் பீட் எடுத்துட்டு சைடில் அடுத்த சைடில் போட்டுட்டு அடுத்தது மேலே அதுக்கு மேலே கிளாத்தில் தான் நீடில் பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக அந்த பீட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். பக்கத்தில் இன்னும் grip வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். இப்போ 3 பீட்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பீட்ஸுக்கு உள் பக்கத்துலேயே கூட இன்னொரு 2 ஸ்டிச், அந்த ஹூக்குக்குள்ளேயே ஒரு 2 ஸ்டிச் கூட எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம். போட்டுட்டு பாருங்க உங்களுக்கு அந்த 3 பீட்ஸும் இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சென்டரில் இப்போ நமக்கு அந்த கேப் தெரியுது, நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய கேப் தெரியுது அப்படின்னா அந்த கேப் தெரிய வேணாம் அப்படிங்கும்போது ஒரு கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். கோல்டன் பீட்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல போட்டு ஒரு ஸ்டிச், ஒரு எண்ட் நாட். பீட்ஸ் இந்த மாதிரி கீழே தொங்கும். இது இந்த மாதிரி இன்னர் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணுறது. இதே மாதிரி பேர்ல் பீட்ஸை நம்ம வந்து ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவும் இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரியான பேர்ல் பீட்ஸ் இந்த மாதிரி நூலில் இந்த கம்பியில் கோர்த்த மாதிரி தான் இந்த பீட்ஸ் கிடைக்கும். இது ஃபில்லிங்காக நாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பீட்ஸ் நம்ம ஹேங்கிங் மாதிரி கொடுக்கறது கிடையாது, ஃபில்லிங்காக நாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்லீவோட பார்டர்ஸில் ஹேங்கிங் மாதிரி போட மாட்டோம். சம் பிளேசஸ்க்கு நம்ம பீகாக்கோட ஃபெதர் மாடலுக்கு எல்லாமே பேர்ல் பீட்ஸால் ஃபில்லிங்காக டிசைன் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி நம்ம ஃபில். இப்போ இது தனித்தனியாக ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு தேவையில்ல. கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து செட்டாக எடுத்து அதை சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 3 ஹேங்கிங்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு மொத்தமாக த்ரெட்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 3 பீடும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச். இனி அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே எடுத்தது 3 பீட் சேர்த்து எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வச்சு அடுத்தது ஸ்டிச். ஸோ ஃபில்லிங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று போட்டிங்கன்னா போதும். நல்லா அந்த ஷேப், நீ என்ன ஷேப்புக்கு ஃபில் பண்ணணுமோ அந்த ஷேப் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை 3 பீட்ஸாக எடுத்து மொத்த ஷேப்புக்குள்ளேயும் ஃபுல்லாக ஃபில்லிங்காக வரணும். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக இப்படி கொடுத்துட்டிங்கன்னா
பீட்ஸ் மொத்தமாக நெருக்கமாக வரும். பாருங்க, மொத்தமாக நல்ல நெருக்கமாக கொத்தா வந்திருக்கா. இதே மாதிரி என்ன ஷேப்புக்குள்ள ஃபில்லிங்காக வேணும்னாலும் இந்த மாதிரி வரிசையாக நெருக்கமாக கொடுத்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெடிமேட் ஹேங்கிங் செய்ய ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருக்குது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லீவோட பார்டரில் தான் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறது. நெக்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா த்ரெட் அதே மாதிரி நீடில் சிங்கிளாக த்ரெட் போட்டு 2 ஓரமும் சேர்த்து நாட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழ் பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி இப்படி மேலே எடுத்துக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி இப்படி மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் மேலே கொடுக்குறோம். கீழேருந்து மேலே எடுத்துருக்கிறேன். அகெயின் திரும்பவும் டாப் டு பாட்டம் 1 more டைம் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே எடுத்துடலாம். எடுத்துட்டு எப்போவுமே இந்த ஹூக் இருக்கக்கூடிய ஹேங்கிங் பீட்ஸ் எப்போவுமே பாட்டமில் தான் வர மாதிரி வரணும். ஏன்னா அப்போ தான் ஹூக் மறைஞ்சு கீழே நமக்கு பீட் மட்டும் தெரியும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த த்ரெட் நமக்கு கீழே இருந்து தானே வருது. ஸோ கீழே இருந்து த்ரெட் வரும்போது இந்த ஹேங்கிங்ஸை போட்டுக்கலாம். ஹேங்கிங் போட்டுட்டு ஒவ்வொரு பீடாக தான் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு கரெக்டாக நம்ம எதில் பஞ்ச் பண்ணி த்ரெட் மேலே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த சில்க் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு பீட் தான் தெரியுது. அந்த ஹூக் நமக்கு கீழே தான் இருக்கு. இனி அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பீட் போடணும். ஸோ அப்போ இந்த பீட் எவ்வளோ விட்டு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தது போடணும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் அடுத்த சில்க் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே அது இப்போ நம்ம எங்கே நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துருக்குறோமோ அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே கொடுத்துக்கிறேன். கீழே கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கேப் விட்டு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அடுத்தது ஒரு ஸ்டிச் எந்த இடத்துல நமக்கு பீட் போடணுமோ அந்த இடத்துல மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் திரும்பவும் கீழ் பக்கமாக கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் grip கிடைக்கும். இப்போ த்ரெட் கீழே வந்துடுச்சு. இனி அடுத்த ஹேங்கிங் போட்டுக்கிறேன். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீ எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் பஞ்ச் பண்ணி கீழே நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அகைன் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து திரும்பவும் மேலே எடுக்கிறோம். அப்படி நீடில் மேலே எடுத்தாலும் அடுத்தது என்ன பண்ணணும், நீடில் கீழே கொண்டு வரணும். நீடில் கீழே கொண்டு வந்து தான் பீட்ஸ் போடணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 3 ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கீழே ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி தொங்கும். நமக்கு அந்த ஹூக் எதுவுமே தெரியாது, கரெக்டாக பீட்ஸ் மட்டும்தான் வெளியே தொங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவுக்கும் ஹேங்கிங் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.